Hi friends, welcome back to our channel AL foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரண்டான ஒரு மொரோக்கன் ஃபுட் ரெசிபி தான் செய்ய போறோம். தஜின் சிக்கனும் குஸ்குஸ் ரெசிபியும் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் தஜின் செய்யறதுக்கு நான் சிக்கனோட தை பார்ட் எடுத்திருக்கேன். அது ஒரு 8 பீஸ் எடுத்து க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் பீசஸில் நான் இடையில ஸ்லிட் பண்ணியிருக்கேன். மசாலாலாம் அப்போ தான் நல்லா உள்ளே இறங்கும். இப்போ நம்ம மசாலா வந்து 2 சைடும் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன மசாலா தேவைன்னு சொல்கிறேன். ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கலருக்காக. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்குவோம். இது 2 சைடுமே நம்ம அப்ளை பண்ணணும். இன்னொரு பக்கம் வந்து நம்ம மசாலா பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது வந்து சிக்கன் தஜின் பவுடர் நீங்கள் விற்கிது. மஞ்சள், மல்லி, அப்புறம் சுக்கு பொடி, அதாவது காஞ்ச இஞ்சியை பவுடர் பண்ணி வந்து இதில் சேர்த்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த பவுடர் கிடைக்கலன்னா இந்த மசாலா நீங்கள் வந்து மல்லியும் கொஞ்சம் சுக்கு பொடியும் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க. இப்போ நான் அந்த மசாலா சேர்த்துருக்கேன். இது கூடவே நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம சிக்கனோட ஒரு 2 பக்கமும் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் இது மாதிரி இதிலே வந்து மசாலா சேர்க்காமல் தனியாக ஒரு பவுலில் கூட எல்லா மசாலாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிக்கனில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் 2 சைடும் வந்து நம்ம மசாலா வந்து தண்ணிலாம் சேர்க்காமல் அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். 2 சைடும் வந்து மசாலா இது மாதிரி சிக்கனில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கன் செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது. 2 சைடுமே வந்து சேர்த்து ஒரு 10 நிமிஷம் இருக்கிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு 5 நிமிஷம், இன்னொரு சைடு 5 நிமிஷம் இருக்கிற மாதிரி சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லா சிக்கனையும் வந்து திருப்பி விட்டுக்கலாம். சிக்கன் வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணாமல் சேர் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். நான் லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். பாருங்கள், இது மாதிரி இருந்தால் மட்டும் போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். 2 சைடும் வந்து இந்த அளவுக்கு வந்து ஃப்ரை ஆனால் போதும். இதை இப்போ எடுத்துகிட்டு மீதி இருக்கிற 4 சிக்கனையும் வந்து நம்ம இதில் சேர்த்து இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இதே லோ ஃப்ளேம்லேயே வச்சு மீதி இருக்கிற சிக்கனையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். 2 சைடுமே வந்து அதே 10 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கனை வந்து எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே பேனில் அதே ஆயிலில் நான் வந்து 2 பொட்டேட்டோ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்கையும் வந்து நான் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் வேணால் கூட கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே 2 சைடும் வந்து அப்படியே லைட்டாக வந்து சாத்தே பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்குல அந்த மசாலா அப்படியே ஆயிலில் கோட்டாகிற வரைக்கும் மட்டும் அப்படியே லைட்டாக சாத்தே பண்ணிக்கோங்க. சாத்தே பண்ணி எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்து ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஒரு 5 பூண்டு பல் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பூண்டை சேர்த்த பிறகு ஒரு 15 செகண்ட் வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஏற்கனவே பேன் ஹீட்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வதங்கிடும். பூண்டை வதக்கின பிறகு 2 வெங்காயம் வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப வந்து கேரமலைஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கினா மட்டும் போதும். இப்போ நல்லா அந்த மசாலாவோடையே அந்த ஆயிலில் பூண்டு வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோடையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நீங்கள் உருளைக்கிழங்கை இந்த ஷேப்பில் தான் வெட்டணும்னு இல்லை, ரவுண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். அதாவது நான் தஜின் பவுடர் சிக்கன் பவுடர் சொன்னேன் இல்லையா, அது சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூளும் அந்த சுக்கு பொடியும் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மசாலா தூள் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வெங்காயம் உருளைக்கிழங்கோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இதுதான் இந்த சிக்கனுக்கே வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். காஞ்ச இஞ்சியை நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கிட்டாலே இந்த சிக்கன் தஜின் வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது நம்ம மசாலா வதக்கி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சிக்கன்லேருந்து தண்ணி விடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சு வச்சுருக்கேன். அந்த ஜூஸையும் சேர்த்துக்கோங்க.
தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் லிட்டு போட்டு. சிக்கன் தஜின் செய்கிறதுக்கே தனியாக வெசல் விற்கிது. நான் வந்து நார்மலாக நம்ம இந்தியன் வெசலில் தான் செய்கிறேன், பேனில் தான் செய்கிறேன். இப்போ இதை மூடி விட்டு ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் விடுவோம். இப்போ நான் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே ஓப்பன்லேயே வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். சிக்கன் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன். ரொம்ப வந்து ட்ரை ஆக்கிடாதீங்க, கொஞ்சம் சாஸோடு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஊற்றி சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தான் கொத்தமல்லி இலை சேர்த்தேன். அது ஹீட்டில் கொதிக்குது. கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட சிக்கன் தஜின் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை இன்றைக்கி நான் மொரோக்கன் ரெசிபி குஸ்கூஸ்னு ஒன்று இருக்குது, அது கூட தான் சர்வ் பண்ண போகிறேன். இந்த குஸ்கூஸ் வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ரவை மாதிரியே இருக்கும், ஆனால் இது ரவை கிடையாது, கோதுமையிலேருந்து அது ஒரு கிரைண்ட் தான். அது இது மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். ஆக்சுவலாக இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் கொஞ்சம் சின்னதை எடுத்துருக்கிறேன். இது வந்து மொரோக்கன் நாட்டோட ஒரு ஃபுட்டு. அது வந்து இங்கே வந்து நம்ம வெஜிடேரியன் கூட நான்வெஜ் கூடலாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. பாருங்கள், இது தான் அந்த குஸ்கூஸ் ஸ்பெல்லிங் வந்து இது தான். நான் வந்து ரவை மாதிரி இருக்கிறது கொஞ்சம் சின்னதாக எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம ரவா உப்புமாலாம் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் இதுவும் செய்வாங்க. இப்போ இது செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த குஸ்கூஸ் சேர்த்துக்கலாம். குஸ்கூஸ் சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம அப்படியே வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரவா ரோஸ்ட் பண்ணுவோம்ல, அது மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக இங்கே ரோஸ்ட் பண்ண மாட்டாங்க, அப்படியே வந்து ஸ்டீமில் வச்சு தான் எடுப்பாங்க. இதை ஸ்டவ்வில் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நம்ம ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஹாட் வாட்டர் ஊற்றினாலே இது உடனே வந்து வெந்துடும். நான் வந்து ரா ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் வந்து இதை வந்து ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இது கொஞ்சம் பெரிய சைஸில் கிடைக்கிறப்போ ரொம்ப வந்து பெருசாக இருக்கும். இப்போ இதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து சுடு தண்ணி வந்து நல்லா சுட வச்சுருந்தேன், அதை வந்து இப்போ இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்ல சூடான ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வச்சாலே போதும், சீக்கிரமாக வெந்துடும். இதை ஸ்டவ்வில் வைக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ நான் கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நம்மளோட குஸ்கூஸ் ரெசிபி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு காட்டுறேன் பாருங்கள். இது இன்னும் சூடு ஆற ஆற நல்லா பொல பொலன்னு உதிரியாக கிடைக்கும். பாருங்கள், நம்ம ஊரில் செய்கிற புட்டு மாதிரியே இருக்குது பாருங்கள், ரவா புட்டுலாம் செய்கிற மாதிரி. இப்போ இது கூட நம்ம செஞ்ச தஜின் சிக்கனை வச்சு சர்வ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நம்மளோட குஸ்கூஸும் தஜின் சிக்கனும் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு மொரோக்கன் ஃபுட் ரெசிபி. நான் வந்து சிக்கனில் வந்து கொஞ்சம் இந்தியன் ஸ்டைல் சேர்த்துருக்குறேன். அதே மாதிரி இந்த குஸ்கூஸ் வந்து லஞ்சுக்கு டின்னருக்குலாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. நான் வந்து டின்னருக்கு தான் செஞ்சேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். குஸ்கூஸ் கூட வெஜிடபிள் கிரேவி செஞ்சு சர்வ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சாசேஜ், சிக்கன் சாசேஜ்லாம் இருந்தால் அது கூட வச்சு செஞ்சு சர்வ் பண்ணுவாங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த சிக்கன் கூட வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன். இந்த சிக்கன் தஜின் சிக்கன் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஊரில் கிடைக்கிறது தான். இந்த ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து நான் செஞ்ச மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம ஏஎல் ஃபுட்டோலஜி சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.